வணக்கம். நான் ராஜி. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும்போது, இந்தியன் பாலிட்டியில முக்கியமா அதாவது அரசியலமைப்பு சட்டம் பத்தி படிக்கும்போது, முக்கியமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பார்லிமெண்ட் பத்தி படிப்போம். எப்பயுமே இந்த பார்லிமெண்ட்ட பத்தின ஒரு சில டெர்ம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ, அந்த மாதிரி ஒரு சில டெர்ம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் எப்பயும் சொல்றது தாங்க. வெறுமனே போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. நார்மலா நம்ம பார்லிமெண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம நியூஸ்ல பார்க்கும்போது, சில விஷயங்கள் நமக்கு புரியாது. அந்த வார்த்தைகள் ஸோ அந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்கள். ஸோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இது தான் வந்துட்டு கோரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து மொத்த உறுப்பினர்களில் வந்து 10ல் ஒரு பங்கு, அதாவது 1/10 ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அந்த செஷனை வந்து அவங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது லோக்சபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 பேர் இருக்கணும். ராஜ்யசபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 மெம்பர்ஸ் இருக்கணும். இது வந்து அங்கே இருக்கக்கூடிய அவைத் தலைவர். இப்போ லோக்சபா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்பீக்கரை சேர்த்து, ராஜ்யசபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுடைய சேர்மனை சேர்த்து தான் வந்துட்டு இது சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்பீக்கர், லோக்சபாவுடைய சபாநாயகர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஸ்பீக்கர் ப்ரோடம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் ப்ரோடம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் புது லோக்சபா வந்து அமைப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி அமைக்கும் போது அந்த உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கும், சபாநாயகர் தேர்தலை வந்து நடத்துறதுக்காகவும் குடியரசுத் தலைவரால் தற்காலிகமாக நியமிக்கப்படுறவங்கள தான் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஆஃப் தட் பர்டிகுலர் ஹவுஸாக இருப்பாங்க. அதாவது அந்த சபையில், அதாவது லோக்சபாவில் வந்துட்டு அதிக காலம் உறுப்பினராக இருந்தவங்கள தான் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அட்ஜர்ன்மெண்ட். இந்த அட்ஜர்ன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அட்ஜர்ன்மெண்ட்னு ஒரு வார்த்தை படிப்போம். அட்ஜர்ன்மெண்ட் சினிடே அப்படின்னு ஒன்று படிப்போம். அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிப்போம். ஸோ அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்தொடரப்போ அவையோடைய நடவடிக்கைகள் சில நேரம் வந்து அல்லது சில நாட்களாக அல்லது ஒரு சில வாரங்களுக்கு அவைத்தலைவர் இதை தற்காலிகமாக ஒத்தி வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அட்ஜர்ன்மெண்ட் சனிடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்தொடரப்போ அவை கூட்டத்தை இன்னொரு தேதி சொல்லாமல் அவைத்தலைவர் இதை ஒத்தி வைக்கக்கூடிய ஒரு விஷயம், அல்லது திரும்ப எப்போ வேணாலும் வந்து அவைத்தலைவர் அந்த அவையை கூட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுக்கு கீழே வரும். இதே வந்து அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக அவையுடைய கவனத்தை ஈர்க்க கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இது வந்து லோக்சபாவில் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். இதுக்கு கண்டிப்பாக லோக்சபா ஸ்பீக்கரோடைய அனுமதி, அதாவது சபாநாயகரோடைய அனுமதி நிச்சயமாக வேணும். அதாவது ரொம்ப சீரியஸாக ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, அல்லது அதிக கவனம், அவசரமான ஒரு கவனம் தரக்கூடிய ஒரு விஷயம் நாட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா அவையோடைய மற்ற செயல்களை எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு இதுக்கு அதிக கவனம் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறத தான் வந்து அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு டேர்ம்ஸையும் வந்துட்டு கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து அதிகமாக எல்லாரையுமே வந்து குழப்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ப்ரொரோகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்தொடருடைய நடவடிக்கைகள் வந்து முடிவு பெற்றது அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்கிறதுக்கு ஒரு சில நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டத்தொடர் முடிவு பெற்றதாக குடியரசுத் தலைவரே வந்து சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அதை வந்து ப்ரொரோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொறடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் ஒரு கட்சியும் வந்து தங்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய வருகையை வந்து கண்காணிக்கிறதுக்காகவும், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அவங்களுடைய கட்சி நிலையை வந்து உறுப்பினர்கள் கரெக்டாக வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இதை அவங்களுடைய நடவடிக்கைகள் இது எல்லாத்தையுமே வந்து உறுதிப்படுத்துறதுக்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக அல்லது கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு மெம்பரை வந்து விப் அப்படின்ற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கொறடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நியமிப்பாங்க. கட்சியோடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவங்களுடைய, அதாவது இந்த விப் அப்படின்ற போஸ்ட்டில் இருக்கவங்களுடைய வழிகாட்டுதல் படி தான் வந்துட்டு செயல்படணும். இல்லை அப்படின்னா வந்து அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ பட்ஜெட் கூட்டத்தொடரப்போ ஒவ்வொரு துறையோடைய மானிய கோரிக்கை மீதும் வந்து விவாதம் வந்து நடத்தப்படும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை நிறைவேற்றுவாங்க. அந்த சமயத்தில் எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிய
மானிய கோரிக்கைகள் அளவை வந்து குறைக்கிறதுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை அல்லது ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு குறையை வந்து அரசின் மீது சுமத்தும் போது அவங்க அரசுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக கொண்டுட்டு வர்ற ஒரு விஷயம் தான் இந்த கட் மோஷன் அல்லது வெட்டு தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கட் மோஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையாக வந்துட்டு இருக்குங்க. ஒன்று வந்து பாலிசி கட், ஒன்று எக்கானமி கட், இன்னொன்று வந்துட்டு டோக்கன் கட். ஸோ பாலிசி கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிய கோரிக்கைக்கான கொள்கை, அதாவது சப்சிடிஸ் பற்றின விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னா அதை சுட்டி காட்டக்கூடிய வகையில் கோரிக்கைக்கான தொகை வந்து ₹1 குறைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பாலிசி கட். எக்கானமி கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரிக்கையோட தொகையை வந்து குறைக்கணும் அப்படின்றது ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க. டோக்கன் கட் அப்படின்னா அரசோடைய ஒரு குறிப்பிட்ட குறைபாட்டை வெளிப்படுத்துவதற்காக கோரிக்கையின் தொகையில் ₹100 அளவை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 தான் வந்து கட் மோஷனோடைய முக்கியமான டைப்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேப்பர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது ஒரு முக்கியமான சம்பவத்தை குறிக்கக்கூடிய அல்லது உண்மைகள், விவரங்கள் அல்லது அதை பற்றின விளக்கங்கள் எல்லாமே வந்து பொதுமக்கள் அறிவதற்காக அரசால் வெளியிடப்படக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிக்கையை தான் வந்து வெள்ளை அறிக்கை அல்லது ஒயிட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இது. அதே மாதிரி கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபினெட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கேபினெட் மினிஸ்டர்ஸ், கேபினெட் மந்திரிகள், அமைச்சரவை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிச்சன் கேபினெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர், அதாவது பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய 3 அல்லது 4 கேபினெட் மினிஸ்டர்ஸை வச்சு, கேபினெட் அமைச்சர்களை வச்சது தான் இந்த கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போதும் அதை விவாதிக்கிறதுக்காகவும் வந்து பிரதமரால் தனிப்பட்ட முறையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு டீம் தான் வந்துட்டு இந்த கிச்சன் கேபினெட் அப்படிங்கிறதுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கில்லட்டின் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மானிய கோரிக்கைகள் அப்படி இல்லை அப்படின்னா நேரமின்மை, ஸோ டைம் பத்தலை அப்படிங்கிறத காரணமாக சொல்லி பட்ஜெட் கூட்டத்தொடருடைய கடைசி நாள் அன்னைக்கு எந்தவித விவாதமும் இல்லாமல், எந்த ஒரு டிபேட்டும் இல்லாமல் மொத்தமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் கில்லட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லேம் டக் செஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது தேர்தல் முடிந்து புது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் முந்தைய லோக்சபாவுடைய உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கடைசி கூட்டத்தொடர் தான் வந்து இந்த ஒரு விஷயம். ஸோ தேர்தலில் வெற்றியடையாத பழைய லோக்சபா உறுப்பினர்களை வந்து இந்த மாதிரி லேம் டக் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து அழைக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி நான் சொன்னேன் ஒரு சில வகையான மோஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் மட்டும் நான் சொன்னேன். அது இல்லாமல் இன்னொரு 4 மோஷன் இருக்கும். ஸோ காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அவசரமாக அல்லது ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு பொது பிரச்சனையை குறித்து அமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கும் அல்லது அந்த பிரச்சனையை குறித்த அதிகாரப்பூர்வமான அறிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பினர், ஒரு மெம்பரால் கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் தான் இந்த காலிங் அட்டென்ஷன். ஸோ அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்ற மாதிரி, பட் இங்கே அட்டென்ஷன் சீக்கிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியாது. காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவை தலைவரோட முன் அனுமதி வந்து நிச்சயமாக தேவை. அதுக்கப்புறம் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்னு கொண்டுட்டு வர்றது. ஸோ இது வந்து லோக்சபாலையும் கொண்டுட்டு வருவாங்க, அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் வந்துட்டு கண்டிப்பாக கொண்டுட்டு வருவாங்க. ஸோ இதை வந்து எங்கே கொண்டுட்டு வர முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் வந்துட்டு இதை கொண்டுட்டு வர முடியாது. ஸோ அப்போது நம்பிக்கை வந்து இல்லை, ஸோ அந்த ஆட்சி வந்து கலைக்கப்படணுமா அல்லது அவங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த ஆட்சியை வந்து அவங்க கண்டினியூ பண்ணலாமா, இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். அதுக்கப்புறமா சென்சார் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அமைச்சர் அல்லது ஒரு அமைச்சரவையோட ஒரு குறிப்பிட்ட கொள்கை அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டை எதிர்த்து லோக்சபாவில் எதிர்கட்சிகள் வந்து கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம், அப்போசிஷன் பார்ட்டி கொண்டுட்டு வர்ற ஒரு விஷயம் தான் இந்த சென்சார் மோஷன். அப்படி இல்லை அப்படின்னா கண்டன தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து உண்மையை மறைச்சோ அல்லது உண்மைக்கு புறம்பான விஷயங்களையோ வந்து அந்த ஹவுஸில் வந்து பேசினாங்க, அவையில் வந்து தெரிவித்தாங்க அப்படின்னா அந்த அவை உறுப்பினர் நினச்சாங்க, மற்ற இவங்க நினச்சாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு உரிமை மீறல் தீர்மானமாக வந்து கொண்டுட்டு வருவாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி நீங்கள் பார்லிமெண்ட் பற்றி படிக்கும்போது அது லோக்சபாவோ ராஜ்யசபாவோ அல்லது நீங்கள் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸை பற்றி படிக்கும்போது ஒரு சில டெர்மினாலஜி
டெர்மினாலஜிஸ் இந்த மாதிரி வரும். அதுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. கண்டிப்பாக இது போட்டித் தேர்வுகள் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா நிச்சயமாக அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.